ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். ஸோ 6 மந்த் பேபிக்கு உண்டான ஃபுட்டு தான். ஸோ 6 மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மதர் மில்க் தான் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீமிங்கில் நாங்கள் வேக வச்சிட்டோம். ஸோ நல்லா வந்து நீங்கள் தோலெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங்கில் குட்டி குட்டியாக நீங்கள் வேக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய சைஸில் ஒரு ஃபில்ட்ரு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறையா குவான்டிட்டி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சமாக எடுத்துட்டு அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு ஸோ எடுத்து நம்ம ஃபுல்லாக அதில் இருக்கிற நார் இருக்கும் இல்லையா? ஸோ அதனோட ஃபைபர்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணும்போது நல்ல கெட்டியாகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு ஸோ ஃபுல்லாக எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் சாலிடாக உங்களுக்கு வந்து மாறும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது 6 மந்த் பேபி குழந்தைங்களுக்கு. ஸோ ஆனதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேபிக்கு வந்து நம்ம ஊட்டலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பாப்பா வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம செஞ்சு எடுத்து வச்ச எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றாங்க. நம்ம ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணுங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். நம்ம டிவி வந்து காட்டவே கூடாது. ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஏதாச்சும் காட்டுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸை வந்து காட்டினா அதுக்கு விளையாட மாட்டேங்கிறாங்க. டாய்ஸை தாண்டி வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது, பேப்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேட்குறாங்க. தென் அங்கே இருக்கிற கிளாத்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. குட்டி குட்டியாக என்ன டேகு, ட்ரெஸ்ஸில் இருக்கிற டேகு தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸை திருப்பி வச்சு அவங்க வந்து பார்த்து விளாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஆப்போசிட்டில் நின்று விளையாட்டு காட்டியோ இல்லை வந்து பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பேச்சு கொடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து ஊட்டுனீங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நான் ஒரு வீடியோக்காக வந்து நான் இப்படி வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நான் உட்கார வச்சுக்குவேன். இல்லை யாரையாச்சும் பிடிக்க வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சாப்பாடு ஊட்ட வருதுங்க. ஸோ வந்து ரொம்ப பொறுமை வேணும். அது ஃபஸ்ட் டைம் மாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. ஏன்னா தூக்கம் இருக்காது உங்களுக்கு. ஸோ நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. குழந்தைங்க அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொடுக்கும்போது. இதுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து கொடுங்க. ஒரே ஃபுட்டை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கே வந்து போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ டாக்டரோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் வந்து ஃபுட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய மதர் மில்க்கும் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து கம்பல்சரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், இன்னும் வந்து ரைஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.